ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுங்க, அவ்வளோது சத்து. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மக்கனை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மக்கனம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் வறுத்துட்டு இதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி 1 கப் வேர்க்கடலை, 1 கப் பொட்டுக்கடலை இதையும் நல்லா ரோஸ்ட் ஆகி அதே பிளேட்டில் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்ததாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் ஆகி அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்ததாக 1 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் பாதாம் பருப்பு, 3 ஏலக்காய் வாசத்துக்காக, கொஞ்சம் வால்நட் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் ஆகி இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. இதெல்லாம் ஆறட்டும். கடைசியாக 1 கப் தேங்காய் பூவை கொஞ்சம் நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கரையட்டும். இடையில நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அரைச்சு நம்ம தேங்காய் பூவோட சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ சக்கரை, அதாவது பாகுபதங்கிறது கிடையாது, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட நம்ம அந்த சக்கரை பாவை இறக்கி அரைச்ச பவுடரில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் நெய்யை தடவிட்டு சூடாக இதை பிடிச்சோம்னா டேஸ்ட்டு அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி